ஹாய் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு கொண்டக்கடலையை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான். இந்த சுண்டலை வந்து நான் என்னோடய ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கிறேன். இதை வந்து நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுக்கலாம், ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கூட எடுக்கலாம். அவ்வளோத்துக்கு சூப்பரான ஒரு பெனிஃபிட்டான ஒரு ரெசிபி. இதை நாங்கள் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு நான் கடலையை ஊற விட்டுருக்கிறேன். 8 மணித்தியாலம் ஊற விட்டுருக்கேன். 8 மணித்தியாலம் ஊற விட்டு அவிக்கும் போது இந்த கடலை வந்து நல்லா அவிஞ்சு வரும். இப்போ தண்ணி எல்லாத்தையும் நான் வடித்து எடுத்துகிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்க்குறேன். சில பேர் வந்து அதே தண்ணியை ஊற வச்ச தண்ணியிலேயே அவிய வைப்பாங்க. எனக்கு அதை பெருசாக விருப்பம் இல்லை. அதனால் நான் தண்ணி மாற்றி அவிய வைக்க போகிறேன். ஒரு 20-25 நிமிஷம் அவிச்சு எடுக்கணும். அப்போ தான் கடலை நல்லா அவிஞ்சு வரும். நான் ஒரு 25 நிமிஷத்துக்கு பிறகு பார்க்குறேன். கடலை நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா அவிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அவிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போ ஒரு கடலை எடுத்து கைகளால் நசிச்சு பார்க்கும்போது இந்த கடலை எவ்வளோ தூரம் அவிஞ்சிருக்குன்னு தெரியும். பார்க்கவே உங்களுக்கு தெரியும். நல்லா அவிஞ்சு வந்துட்டு இப்போ சுண்டலுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் இப்போ எண்ணெய் சேர்க்க போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்க போகிறேன். தாளிப்புக்கு 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு அடுத்ததான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறேன். கடுகும் நல்லா வெடித்து வர 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் இந்த எண்ணெயில் போட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான உப்பும் சேர்க்குறேன். சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதை கூட சேர்க்குறேன். அடுத்து தான் ஒரு 5 செத்தல் மிளகாய் அளவுக்கு நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து தான் நான் இதுக்கு சோயா சாஸ் தான் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். சோயா சாஸ் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக டொமாட்டோ சாஸும் சேர்க்க போகிறேன். டொமாட்டோ சாஸ் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சுண்டலுக்கு. அதால் நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அவிச்சு வச்சுருக்க கடலையே இந்த தாளிப்பு கூட நான் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு அப்படி ஒரு பிரட்டு இப்படி ஒரு பிரட்டுண்டு எல்லா பக்கமும் சேரக்கூடிய மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் தேங்காய் வந்து குட்டி குட்டியாக சீவி எடுத்துருக்கிறேன். இந்த சீவல் சேர்த்து இந்த சுண்டலோடு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதால் நான் கொஞ்சமாக சீவி எடுத்து சேர்த்துருக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டு ரெடி பண்ணி எடுத்து அடுத்து தான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சாப்பிட வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுண்டு. அதை விட ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஏன்னா இந்த கொண்டக்கடலை சுண்டல் தான். சும்மா அவிச்சு சாப்பிட்றத விட இப்படி சுண்டலாக ரெடி பண்ணி சாப்பிடும்போது குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதை விட கட்டாயம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுக்கலாம். அவ்வளோத்துக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே உறவுகளே, பாய்.